السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்கினிய ஈமானி உறவுகளே, புனிதமான மாதத்தில், புனிதமான நேரத்தில், புனிதமான இடத்தில், புனிதமான மார்க்க உபதேசத்தை செவியேற்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா எம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய பரலான நோன்பை நோட்டவர்களாக இந்த இடத்தில் எம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியிருக்கின்றான். இதே போன்று நோன்பாளிகளுக்கென்று அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய பாபு சியாம் என்கின்ற அந்த நோன்பினுடைய கதவின் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஈமானி உறவுகளே, சூரத்து யூசுஃபின், அதாவது சூரா யூசுப் கூறும் படிப்பினைகள் என தலைப்பினிலே இன்றைய தொடரில் சூரா யூசுப் 111 வசனங்களை கொண்ட ஒரு பெரிய சூறாவாக இருந்தாலும் எனக்கு வழங்கப்பட்ட 30 நிமிடத்தில் அந்த சூறாவை முழுவதுமாக உன் முன்னால் கூறி அதனுடைய படிப்பினைகளை கூற முடியாது. என்னுடைய நேரத்தை என்னுடைய மையத்தில் கொண்டவனாக அதற்கேற்றாப்போல் சுருக்கமாக சில வசனங்களை உங்கள் முன்னால் இன்றைய வகுப்பில் கூறி முடித்து அடுத்த வகுப்பில் அதுக்கு அடுத்த வசனங்கள் என்ன செய்யலாம், நாம் தொடர் 1, தொடர் 2, தொடர் 3ஆக பார்க்கலாம். இந்த வசனத்தில், அதாவது சூரா யூசுப், இதனுடைய சபபு நுசூல், ஒரு வசனம் ஒன்று அல் குர்ஆனில் இறங்குவதற்கான காரணம் ஒன்று இருக்கு. காரணம் இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். ஒரு வசனத்தை நபிகளாருக்கு அல்லாஹ் இறக்கியது கிடையாது. அந்த சூரா யூசுப் என்பது இறக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று பல அறிஞர்கள் பல விதமாக அதாவது குறிப்பிடுகிறார்கள். அதாவது நபிகளாரிடத்தில் சிலர்கள் கேட்டார்கள், ஒரு கதை ஒன்று கேட்டார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹு தாலா நபிகளாருக்கு இந்த சூறாவை ஒரு வசனமாக இறக்குகிறான், சூறாவாக. ஆனால் மிக பொருத்தமான கருத்து என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஷஅபி அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் குறைஷிகள் மூலமாக தடுக்கப்பட்டு என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளத்தாக்கில் வைக்கப்படுகிறார்கள். 3 ஆண்டுகள் அந்த பள்ளத்தாக்கிலே நபிகளாரும் சஹாபாக்களும் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு குடிபானம் இல்லை. அந்த குறைஷியருடைய அந்த அட்டூழியல் தாங்காமல் சோகத்தினாலும் கஷ்டத்தினாலும் சாப்பிடுவதற்கு உணவுகள் இல்லாமல் இலை கொலைகள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் நபிகளார் சாப்பிட்டார்கள். ஏன் இன்னும் சொல்வதாக இருந்தால் செருப்பிருக்கித்தானே பாதனி, அந்த பாதனியை சுட்டு சாப்பிட்டார்கள், நெருப்பிலே சுட்டு சாப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு கவலையோடு இருக்கின்ற தருணத்தில் அல்லாஹு தாலா இந்த சூரத்து யூசுஃபை இறக்கினான் என்று சில அறிஞர்கள் இதை பலமாக குறிப்பிடுகிறார்கள். வல்லாஹு ஆலம். அடுத்ததாக இந்த சூரா யூசுப், இந்த யூசுப் நபி, இவருடைய தந்தையார், அவருடைய தந்தையார், அவருடைய தந்தையார் யூசுப் நபி, அதாவது அவருக்கு முன்னால் அவருடைய தந்தையாரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையாரு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 திருமணங்கள். ஒன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் மூலமாக பிறந்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நல்லா புரிந்து கொள்ளவன், இது வரலாறு. அப்ப 2வது திருமணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க யாரு, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 திருமணம். அதில் 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 திருமணம். அதில் ஒரு திருமணத்தில் 10 பிள்ளைகள். இன்னொரு திருமணத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புன்யாமீன் என்கின்ற ஒருத்தர் பிறக்கப்படுகிறது. இப்பொழுதுதான் வரலாறு ஆரம்பிக்கப்பட போகிறது. சூரத் யூசுஃபில் அல்லாஹு தாலா முதலாவதாக சொல்கின்றான், அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். அதாவது இந்த வேதம் என்பது தெளிவான அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி ஆகும். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன். அல் குர்ஆனை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அரபு மொழியில் நாங்கள் இறக்கினோம். சொர்க்கத்தில் நான் பேசக்கூடிய மொழி என்ன? அரபு மொழி. அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய மொழி அரபு மொழி. சொர்க்கத்தில் நான் பேசக்கூடிய மொழி
அரபு மொழி. நபிகளார் பேசிய மொழி என்ன? அரபு மொழி. அல் குர்ஆனுடைய அதாவது மார்க்க ரீதியான ஒரு ஃபத்வாவை நாம் தேடுவதாக இருந்தால் தமிழ் தர்ஜுமாக்களை தேடுவதை விட அரபு மொழியில் தேடினால் மிக பலமாக எமக்கு ஆய்வுகளில் வெற்றி கிடைக்கும். எனவே அல் குர்ஆன் என்பது ஒரு அரபு மொழியில் நாங்கள் செஞ்சிருக்கின்றோம், உங்களுக்கு புரிகின்ற வகையில் இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ப 3வது வசனம் தான் அல்லாஹு தாலா ஆரம்பிக்கின்றான். இந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு அண்ணன் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வரலாறு என்ன செய்கிறான்? குறிப்பிட்டு காட்டுகின்றான். எந்த ஒரு நபியினுடைய வரலாற்றையும் ஒரே சூறாவில் கூறி முடித்தது கிடையாது, இந்த சூரத்து யூசுஃபை தவிர. சூரா யூசுஃபிலேயே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன செய்கிறான்? ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் வசனத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா கூறி முடித்து விடுகிறான். உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் அழகான முகத்தோடு பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு அழகுமிக்க மனிதராக இருந்தார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் கரீம் அல் கரீம் அல் கரீம் பனில் கரீம். ஆறு சங்கையானவரின் மகன், சங்கையானவரின் மகன், சங்கையானவரின் மகன், சங்கையானவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன? கலீலுல்லா, அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பன். அவர் சங்கையானவர் தானே. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியினுடைய மகன், அவர் சங்கையானவர். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சங்கையானவர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி அவங்க சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன், இந்த 3 பேர் கூட சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சங்கையானவர். 3வது வசனத்தில் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கிஸஸ். நபியே, உங்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு அஹ்ஸனல் கிஸஸ், நல்ல ஒரு சம்பவத்தை சொல்ல போறோம். அப்ப இந்த சூரா யூசுஃபுக்கு அறிஞர்கள் இன்னும் ஒரு பேர் சொல்றாங்க, என்ன? அஹ்ஸனல் கிஸஸ், நல்ல ஒரு சம்பவம் நிறைந்த ஒரு சூரா. பிமா உஹைனா இலைக ஹாதல் குர்ஆன வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலின். உங்களுக்கு இதுக்கு முன்னால இந்த சூரா சம்பந்தமாக, இந்த சம்பவம் சம்பந்தமாக தெரியாது. ஏன்? நபி அவங்க உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாத ஒருத்தர். அப்படியான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நாங்கள் சொல்ல போகின்றோம். இப்ப அல்லாஹு தஆலா 4வது வசனத்தில் ஆரம்பிக்கின்றான், இஸ் கால யூசுஃபு லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். இப்ப பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறு பிராயத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு கனவு ஒண்ண காண்றாங்க. என்ன? அஹத அஷர கௌகபன், 11 நட்சத்திரங்களும், வஷ்ஷம்ஸ வல் கமர், ஒரு சூரியன் ஒரு சந்திரனும், லீ சாஜிதீன், யூசுப் ஆகிய எனக்கு சஜிதா செய்வதை, சுஜூது செய்வதை நான் கனவில் கண்டேன். இதை வந்துட்டு யார்கிட்ட சொல்றாரு? தன்னுடைய வாப்பாவிடத்தை சொல்றாரு. இப்ப சின்ன பிள்ளைகள் எம்முடைய பிள்ளைகள் வந்து எமக்குள்ள வந்துட்டு, வாப்பா நான் நேற்று தூங்கல ஒரு கனவு கண்டேன்டா, உனக்கு வேலையே இல்லையா என்றுதான் நாம சொல்லுவோம். பிள்ளைகள் அந்த சின்ன பிள்ளைகளுடைய கதைகளை நாம பெருசா கேலஸா விடுவோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனா யூசுப் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன? ஒரு நபி. அவர் நபி. அவர் என்ன செய்ய? தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய அன்பை அரவணைக்கும் முகமாக அவருடைய கனவை என்ன செய்றாரு? அவரு செவிதாழ்த்தி கேட்டு, அதே புறவுக்கு என்ன சொல்றான்டா, காலையா புனைய லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதி. என்னுடைய மகனே, அருமை மகனே, நீ கண்ட இந்த 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் உனக்கு சஜிதா செய்வதை, சுஜூது செய்வதை நீ கனவிலே கண்டிருக்கின்றாய். இந்த கனவை உன்னுடைய அடுத்த திருமணத்தில் பிறந்தார்களே அந்த சகோதரர்கள், 10 சகோதரர்கள், அவர்களிடத்துல கூறிவிடாத. அப்படி கூறினால் ஃபயகீது லக கைதா, உனக்கு தீங்கு விளைவிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் மிக தெளிவான விரோதியாக இருக்கின்றான் மனிதர்களுக்கு. இப்ப இந்த 2 வசனத்துல என்ன படிப்பினை இருக்கு? இப்ப மகன் என்ன செய்யறாரு? சிறுவராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க? யா அபதி, அழகிய முறையில என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே. இப்ப நம்மள பிள்ளைய என்ன செய்வாங்க? அப்படி வாப்பாவை கூப்பிடுறியா, வாப்பாட பேரை சொல்லுவாங்க. வாப்பாக்குன்னு ஒரு பட்டம் ஒன்று ஒவ்வொரு பிள்ளைகள் வைக்கிறீங்க, அப்படி பேரை சொல்லி என்ன செய்வாங்க? அழைப்பாங்க. அது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. எந்த ஒரு சஹாபி, அதாவது எந்த ஒரு நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து நோக்கினாலும் அவருடைய தந்தையை அவர்கள் எப்படி அழைப்பார்கள்? யா அபதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தந்தையை எப்படி அந்த சிலை வணக்கத்திலிருந்து தடுப்பதற்காக அழைத்தாங்க? யா அபதி லா தஅபுது ஷைத்தான், என்னுடைய அருமை தந்தை, என்னுடைய தந்தையை நீங்கள் ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்ப இதுல படிப்பினை என்ன?
ஒரு தந்தையை ஒரு பிள்ளை அழைப்பதாக இருந்தால் நல்ல யா அபத்தி என்னுடைய தந்தையை இப்படி அழைக்க வேண்டும். இரண்டாவது அதாவது காலையா புனைய. இப்ப அவர் என்ன செய்யறாரு, கனவை கேட்டதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து யா புனைய என்னுடைய அருமை மகனே. எப்படி அழகான வாசம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சாங்க, உபதேசம் செஞ்சாங்க. அவங்க எப்படி கூப்பிட்டாங்க, அவர் ஒரு நபி. யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்க வேண்டாம். அப்ப நாம என்ன செய்யணும், எம்முடைய பிள்ளைகளை கூப்பிடக்கூட என்ன செய்யணும், என்னுடைய அருமைய மகனை என்ன கூப்பிடணும். இன்றைக்கு மகனுக்கு முகமது என்று இருக்கு, இஸ்மாயில் என்று இருக்கு, சாக் என்று இருக்கு, ஃபாரிஸ் என்று அழகான இஸ்லாமிய பேரை வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்கள பேரும் உம்மட வாப்பட வாயெல்லாம் வரும். அப்படிதான் கூப்பிடுறது. எல்லா மிருகத்திற பேரையும் கூப்பிட்டு தான் வாரம். அந்த அழகான பேரை சொல்லி கூப்பிட மாட்டான். என்னோட அருமை மகனை என்று கூப்பிட்டா காடலி நிற்பான், பேரை சொல்லி கூப்பிட்டா முறைச்சி பார்ப்பான். அப்படிதான் இன்றைக்கு என்ன செய்யுது, அந்த ஒழுக்கம் இல்லாம பெற்றோர்களுக்கு மத்தியில போயிட்டு இருக்கு. அப்படி வரக்கூடிய படிப்பினை என்ன, யா புனைய தந்தையாக இருந்தால் தன்னுடைய மகன் என்னுடைய அருமை தந்தையை என்று ஒழுக்கத்தோடு அழைக்க வேண்டும். அவர் தன்னுடைய தந்தையாக இருந்தால் தன்னுடைய மகனை எப்படி அழைக்க வேண்டும், என்னுடைய அருமை மகனை என்று செய்யணும், அழைத்து ஒரு ஒழுக்கத்தோடு அந்த ஒழுக்கம் பரிமாறப்பட வேண்டும் என்பதை அந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இப்ப 6வது வசனமாக அல்லாஹு தாலா கூறுகின்றான், அதாவது அல்லாஹு தாலா கூறுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், சிறப்பித்திருக்கின்றோம். அதே போன்று உங்களையும் உங்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை நாங்கள் என்ன செய்வோம், சிறப்பிப்போம். அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நியாமத்தை கொடுத்திருக்கின்றான் என்று இந்த வசனத்தில் என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக 7வது வசனத்துல அல்லாஹு தாலா கூறுகின்றார், லகத் கான ஃபீ யூசுஃபு வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயில். இந்த சூரா யூசுஃப்ல வரக்கூடிய சகோதரர்கள், யூசுப் நபியுடைய சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய சம்பவங்களை நாங்கள் கற்பதன் மூலமாக அதிகமான படிப்பினைகள் இருக்கிறது. அப்ப வரலாற்று சம்பந்தமான ஒரு நிகழ்வுகளை, அல் குர்ஆனிய வசனங்களை, சஹாபாக்களுடைய, நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய வசனங்கள், அந்த சம்பவங்களை படைத்து அதன் மூலமாக படிப்பினையாக தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதில் எந்தவித குற்றமும் கிடையாது. படிப்பினையில் இருந்தால் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதாவது யூசுப் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, கனவு ஒன்று கண்டாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை தன்னுடைய மகன் கண்ட கனவை வாப்பட்ட சொல்றாரு. வாப்பா என்ன சொல்றாரு, மற்றவங்களும் சொல்லிடாங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நபி அவர்கள் கனவை 3 வகையாக பிரித்தார்கள். முதலாவது அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடிய கனவு. இந்த கனவை என்ன செய்யலாம், நாம் ஒருத்தர் சொல்றோம், இப்ப நம்ம நண்பன்கிட்ட சொல்றோம், சென்னா இவன் நம்பிக்கையாக வச்சிருப்பான், நம் மீது பொறாமைப்பட மாட்டான் என்றால் என்ன செய்யலாம், அவன் நல்ல கனவை சொல்லலாம். இப்ப இந்த நல்ல கனவை சொன்னா அவன் மாறி என்ன செய்வான், என் மீது பொறாமைப்பட்டு விடுவான். இப்ப நாம் ஒருத்தர் சொல்றோம், நான் நைட்டு தூங்கக்குள்ள கார் வண்டிட்டு ஓடுற மாதிரி கண்டேன், இப்படியும் போல அவன் பொறாமப்படுறவனாக இருந்தா என்ன செய்வான், நம்ம இது சில நேரங்களில் பொறாமைப்படுவான், அநீதி இழைக்க பார்ப்பான். உனக்கு கனவுல கூட உனக்கு பெரிய இடத்துல போறியா, இந்த மாதிரி. அப்ப இது என்னன்னா, நபி அவங்க சொன்னாங்க, நல்ல கனவை கண்டா என்ன செய்யுங்க, நம்பிக்கையாக இருந்தால் மற்றவர்களிடத்தில் செல்வதன் மூலமாக பாதிப்பு வராது என்று தான் சொல்லும். இது ஒரு கனவு. 2வது கனவு ஷைத்தான் இடத்தில் வரும், அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. 3வது கனவு, இன்னைக்கு பகல் புல்லா செஞ்சதெல்லாம் நைட்டுக்கு தூங்கக்குள்ள வரும். இது 3வது கனவு. இப்ப இவர் கண்டது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு என்ன கனவு, நல்ல ஒரு கனவு. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, இதை உங்களுடைய சகோதரத்துல சொல்ல வேண்டாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிந்திருந்தார்கள், தன்னுடைய பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தான் தந்தையாகிய யாக்கூப் நான் இரக்கம் காட்டுவது ஏனைய சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இந்த கனவை நீங்கள் அவர்களிடத்தில் கூறினால் யூசுப் ஆகிய உனக்கு அவர்கள் அநியாயம் செய்வதற்கு முற்படலாம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடுமையாக இரக்கம் காட்டுவாங்க. இப்ப நம்மட கடைசி புள்ளன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு 3 பிள்ளைகள்ல கடைசி பிள்ளைய மீது வாப்பாக்கும் உமாக்கும் கட்டு மறக்கும். 3வது பிள்ளைக்கு அதாவது மூத்த புள்ளன்னு சொல்லுவோம். 1வது பிள்ளைக்கு 1 ரூபா கொடுத்தா கடைசி பிள்ளைக்கு 10 ரூபா கொடுப்போம். அப்படித்தான் இறக்கமா வச்சுட்டு இருப்போம். மூத்த புள்ள 1வது பிறந்த பிள்ளைக்கு எவ்வளவு போட்டு அடிச்சாலும் வாப்பா பார்த்துடிப்பாரு. கடைசி பிள்ளைக்கு அடிச்சா ஓடிட்டு போவாரு, என்னத்துக்கு நீ அடிச்சன்னு, அந்த அளவுக்கு இறக்கம். அப்ப
இவர் என்ன செய்யறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது கடும் இரக்கம். இது ஏனையவர்களுக்கு என்ன செய்யல, ஏனைய அவருடைய பிள்ளைகளுக்கு பிடித்து கொள்ளவில்லை. இப்ப பாருங்க 7வது வசனம், 8வது வசனத்துல இது காலு ல யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா. இப்ப இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க பார்க்காங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, கடும் இரக்கம் காட்டுறாங்க. மத்த பிள்ளைகளுக்கு கடும் கவலை. நம்மளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாரு. அப்ப அந்த சகோதரர்கள் என்ன செய்றாங்க, எல்லோரும் ஒன்று கூடி சொல்றாங்க, இது காலு ல யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா. யூசுப் எம் அனைவரையும் விடவும் தன்னுடைய தந்தையிடத்தில் மிக இரக்கமுடையவராக, நெருக்கமானவராக இருக்கிறார். வனஹ்னு உஸ்பத்துன், நாம் எல்லோரும் ஒரு கூட்டமாக இருக்கோம், ஒரு பலமான கூட்டமாக இருக்கோம், நாம் அதிகமான எண்ணிக்கையோடு இருக்கின்றோம். இன்ன அபானா இன்ன அபானா லஃபி வலாலின் முபீன், நிச்சயமாக நம்மட தந்தை அநியாயக்காரர், தெளிவான ஒரு அநியாயம் செஞ்சுட்டு இருக்காரு. இரக்கம் எம் மீது அன்பு காட்டுவதில்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது அன்பு காட்டுறாரு. இப்ப இப்படி ஒரு பகை ஒன்று செஞ்சுட்டு ஒரு அன்பு பகை ஒரு பொறாமையாக மாறுச்சு. அப்படிதான் ஷைத்தான் கொண்டு வருவான். அதனாலதான் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட ஷைத்தான் மனிதர்களோடு மிக தெளிவான ஒரு விரோதியாக இருக்கின்றான், இதை நீங்க சகோதரத்துல கூற வேண்டாம். ஆனா அவருடைய சகோதரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ட கனவை கூறவில்லை. அது சம்பந்தமா வரக்கூடிய தஃசீர்கள் பிழையானது. இப்ப இவங்க என்ன செய்றாங்க, சகோதரர்கள் அவர்களுக்குள்ள மசூரா செஞ்சு கொள்றாங்க, இப்படி பேசிக் கொள்றாங்க, பாப்பா நம்ம இது இறக்கம் காட்டுறல, யூசுப் மீது தான் இறக்கம் காட்டுறது. இப்ப அடுத்ததாக 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உக்துலு யூசுஃப அவித்ரஹு அர்லை யஹ்லு லக்கும். நாம் என்ன செய்வோம், எல்லோரும் யூசுப் என்ன செய்வோம், கொன்று விடுவோம். அப்படி இல்லாட்டி என்ன செய்வோம், ஒரு தூரமான ஒரு காட்டில் என்ன செய்வோம், அவர் போட்டுடுவோம். வதகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன். இப்படி நாம செஞ்சு யூசுஃபை நாம தூரப்படுத்திட்டோம்னா அதுக்கு பிறகு நாம எல்லோரும் நல்லவர்கள் ஆகிடுவோம். நல்லவர்களா வாப்பட அன்பு என்ன செய்யும், எமக்கு கிடைக்கும். இப்ப என்ன செய்றாங்க, அப்படியான அந்த கூட்டத்தில அந்த சகோதரர்கள்ல கால காயிரும் மின்ஹும் லா தக்துலு யூசுஃப வ அல்கூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப். அப்ப அவள்ல இரக்க குணம் ஒன்றிருந்தானே, கூட பிறந்தாலும் அடுத்த ஒரு மனைவிக்கு பிறந்த ஒரு சகோதரராக இருந்தா இரக்கம் ஒன்றிருக்கின்றானே, அவ இன்னொருத்தர் சொல்றாரு, அப்படி நாம செய்ய தேவையில்ல, அவர் கொண்டு விட தேவையில்ல, அவர் இன்னொரு இடத்துல நாம அனுப்பிவிட தேவையில்ல, நாம் அவர் ஒரு பால் அணிந்த கிணற்றில் என்ன செய்வோம், அவர் போட்டு விடுவோம். அப்படி செய்யும். இன்னும் என்ன செய்றாங்க, முடிவெடுத்துட்டு அப்படி நாம செஞ்ச அந்த வசனத்து தொடர்ல வருது, அப்படி நாம செஞ்சோம்டா ஒரு வியாபார கூட்டங்கள் வரும், அவங்க தண்ணியல்ல போற டைமுக்கு அந்த கிணத்துல இருந்து நினைச்சுவாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுக்கலாம், எடுத்து அவங்க கொண்டு போகலாம். இப்படி என்ன செய்வாங்க. அப்படித்தான் ஒருத்தன் தப்பு செய்யறவன் என்ன செய்வான், ஒரு திருடன், அதாவது நான் அப்படி சம்பந்தம் உதாரணமாக சொல்றேன், திருடன் என்ன செய்வான், பல வழியில யோசிப்பான். ஆனா இவங்க அவங்களுடைய ஆசை என்னன்னா, தன்னுடைய தன்னுடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் மீது காட்டுகின்ற அன்பை போன்று என் மீதும் காட்ட வேண்டும், அதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா இதுல இன்னொரு கேள்வி வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபியாக இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தானா அன்பை காட்டினாங்க, அப்ப இவர் செய்தது அநீதி, ஒரு நபி அநீதி செய்யலாமான்ற கேள்வி வருது. இதுக்கு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புனியாமின், ஏனைய சகோதரர்கள் எல்லா 12 சகோதரர்களுக்கு அன்பை ஒரு நீதமாகத்தான் காட்டினாங்க, சமனாகத்தான் காட்டினார்கள். அவர்கள் புரிந்து கொண்ட விதம் தான் அவர்களுடைய அன்பை பொறாமையாக மாற்றப்படுகிறது என்று என்ன செய்றாங்க, பல அறிஞர்கள் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நபி ஒருத்தர் அதாவது அநீதி செய்யலாமா, அன்பில் பாகுபாடு பாட்டுதான் என்ன செய்யக்கூடாது, ஹவாரிஜிகள் பிரிஞ்ச மாதிரி, முத்தசிலாக்கள் பிரிஞ்ச மாதிரி அக்கீதாக்குள்ள ஒரு பிடி ஒன்று வந்துவிடக் கூடாது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு முடிவெடுத்துட்டாங்க தானே, இப்ப ஒரு அதாவது பாலை இந்த கிணற்றுல ஆளை போட்டுடுவோம், வியாபார கூட்டங்கள் கொண்டு போக வேண்டும். 10வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அதாவது 11வது வசனத்தில், இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தையுடைய கொன்றோல்ல இருக்காரு, ஒரு சின்ன புள்ள. அப்ப கொன்றோல்ல இருக்கக்குள்ள இப்ப என்ன செய்யணும், வாப்பாட்ட கேட்காம கூட்டிட்டு போலாமா, இல்ல. காலு யா அபானா மா லக லா தஅமன்னா அலா யூசுஃப வ இன்னா லஹு லநாசிஹீன். அதாவது என்னுடைய அருமை தந்தையே, நீங்க என்ன நம்புறது இல்ல, நீங்க என்ன செய்யுங்க, அதாவது நாங்க உண்மை பேசக்கூடியவர்கள் என்று அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு அர்சில்ஹு மஅனா கதன் யர்தா வ யல்அப் வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். அவங்க சொல்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, யூசுப் என்ன செய்யுங்க, நீங்க எங்களோட அனுப்பி வைங்க, நாங்க காட்டுல கொண்டுட்டு போயிட்டு அவர் கனிகளை பறிச்சு கொடுத்து அவர் சாப்பிடுவாரு, அதை புசிப்பாரு,
எங்களோட விளையாடிட்டு இருப்பாரு, நாங்க அவரை பாதுகாப்ப வச்சுட்டு இருப்போம். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும் இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது பொறாமையோடு, அதாவது ஒரு கோபத்தோடு இருக்காங்கன்னு அவரு ஏற்கனவே தெரியும். இப்ப இவர் பார்த்தாரு, இப்ப பிள்ளைகள உள்ளத்தையும் நோவடிக்க கூடாது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே பாதுகாக்கணும். அவர் தந்தையாக இருந்து அவர் நடுநிலையா சிந்திக்கிறார். அதாவது قال إني لا يحزنني أن تذهبوا به وأخاف أن يأكله الذئب. ذئبன்னா ஓநாய். இப்ப அவரு சொல்றாரு, எனக்கு கவலையா இருக்கு, நீங்க அவரை கூட்டிட்டு போனா எனக்கு கவலையா இருக்கு, ஏன் ஓநாய் சாப்பிட்டு விடும் என்று. வஅன்தும் அன்ஹு காஃபிலின், நீங்க சில நேரங்கள்ல பொடுபோக்காக இருப்பீங்க, அங்க விளையாட்டிட்டு இருக்கக்குள்ள இப்படி விளையாட்டிட்டு இருக்கக்குள்ள என்ன செய்யலாம், ஓநாய் அவரை சாப்பிட்டு விடும், அதான் நீங்க கூட்டிட்டு போக தேவல என்று சொல்றாரு. இப்ப சென்னது இவங்க சொல்றாங்க, காலு லஇன் அகல உதிபு வனஹ்னு உஸ்பத்துன் இன்னா இதல் லகாசிரூன். நாங்க பெரும் கூட்டம், பலமான கூட்டம், நாங்க இருக்கக்குள்ள எப்படி ஓநாய் வந்துட்டு சாப்பிடும் என்று சொல்றாங்க. அப்படி சாப்பிட்டா நாங்க நஷ்டவாளிகள் அல்லவா. இப்படி வாப்பா கிணிசிறாரு ஒரு உற்சாகத்தை உள்ளத்துல கொடுக்காங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியாது இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒன்று செய்யத்தான் போறாங்கன்னு தெரியாது. கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு வருவாங்கன்னு தான் இருந்தாரு. அப்ப அனுமதி வழங்கி செய்றாங்க, இவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், فَلَمَّا ذَهَبُوا بِهِ وَأَجْمَعُوا أَن يَجْعَلُوهُ فِي غَيَابَةِ الْجُبِّ وَأَوْحَيْنَا إِلَيْهِ. இப்ப கூட்டிட்டு போய் அவங்க பேசின மாதிரி, திட்டம் தீட்டின மாதிரி அப்படியே பாலாடை கிணத்துல என்ன செஞ்சாங்க, அப்படியே அவரை போட்டாங்க. போனக்குள்ள மலக்குமார்கள் வந்து பாதுகாத்ததும் அப்படி இப்படியான செய்திகள் இல்ல. இது சம்பவமாகத்தான் வருது. இது உண்மையாக நடந்தது. எந்த ஒரு மலக்குமாருடைய துணையும் இல்ல. அவருடைய அல்லாஹ் என்ன செய்யறார், அதாவது இவரை கிணத்திலே போடுறாங்க. போட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க, வஜாஉ அபாஹும் இஷாஅ யப்கு. இப்ப வாப்பட்ட வாராங்க, ஆட்ட யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வராங்க. வாப்பட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு போன, பாதுகாப்பாக கூட்டிட்டு வருவோம் அப்படிதான் வாக்கு கொடுத்தாங்க. இப்ப வாப்பட்ட வர கூட கொளறிட்டு வராங்க. ஒரு நாடகம் ஒன்று போல அப்படி கொளறிட்டு வராங்க. கொளறிட்டு வந்து சொல்றாங்க, அழுதுட்டு வந்து சொல்றாங்க, காலு யா அபானா இன்னா தஹபனா நஸ்தபிகு வ தரக்னா யூசுஃப இன்த மதாஇனா. எங்களுடைய பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வைத்து விட்டு நாங்கள் விளையாடி விட்டு வந்தோம், பிறகு அவரை ஓனாய் கடித்து விட்டது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்திருந்த ஆடை என்ன செஞ்சாங்க, அதை கலட்டி கொண்டு வந்து அதுல இரத்தத்தை அவர்கள் துவைத்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து காட்டினாங்க. ஏன்னா ஓனான் சாப்பிட்டு விட்டது என்று. இப்ப இவர் பார்த்தவுடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கடும் கவலை உள்ளத்துல. இப்ப எமக்குன்னா வெளிநாட்டுக்கு போன ஒரு மகன் அவன் உசுரோட இருக்கான்டா ஒரு சந்தோஷம். உசுரோட இருக்கான், ஒரு கம்பெனில தொழில் செய்யறான், இந்த ஊர்ல இருக்கான்னா ஒரு சந்தோஷம். அதே மகன் கோலிமில்ல ஆளுமில்ல எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா துபாயில இருக்கான். இப்படி ஒரு நிலைமோடு வந்தா எந்த ஒரு தாயினுடைய உள்ளமும் தந்தையினுடைய உள்ளமும் என்ன செய்யும், கடுமையா கவலைப்படும். மௌத்தானா என்ன செய்வாங்க, அந்த மௌத்தாயிட்டானா இந்த கவலையோடு இருப்பாங்க. மௌத்தானா இல்லையா, உயிரோடு இருக்கானா இல்ல இப்ப சாப்பிட்டானா இல்லையாங்கிற ஒரு கவலையோடு ஒரு தாயும் தந்தை என்ன செய்வாங்க, அதிகமாக இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமையில என்ன செய்றாரு, யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை மாறுகிறது. இப்ப இவங்க கூட்டிட்டு போனாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொலை செய்யப்பட்டாரா அல்லது உயிரோடு இருக்காரா என்கின்ற ஒரு நிர்பந்த நிலை, ஒரு கவலையோடு உள்ளத்துல என்ன செய்றாரு இவரு யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவர்கள் கூறக்கூடிய அந்த காரணத்தை பார்க்க. ஓனாய் சாப்பிட்டா என்ன செய்யும், சேட்டு கிழிஞ்சிருக்குமா இல்லையா, அப்படி ஒன்றுமே இல்லை, ரத்தம் மட்டும் பற்றிரு அப்படியே காட்டுறாங்க. இந்த தருணத்துல அவர் சொல்றாரு, ஃபஸபுருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகிய பொறுமைதான் இந்த இடத்தில் எனக்கு சிறந்தது, நீங்கள் செய்யக்கூடியவற்றுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உதவி செய்யக்கூடியவர். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த வசனத்தில் இந்த 18 வசனங்கள், இந்த 18 வசனத்துல நாம பெறக்கூடிய படிப்பினை என்ன? முதலாவது வசனத்தில் நான் சொன்னேன், ஒரு தந்தையை அழைப்பதாக இருந்தால் யா அபதி, நல்ல முறையில் ஒரு மகன் அழைக்க வேண்டும். அது வயசு, அதாவது மகன் வந்து கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளைகள் பெற்றாலும் சரி, 3 கல்யாணம் முடித்தாலும் சரி, வாப்பா எத்தனை வயசுல இருந்தாலும் என்ன செய்யணும், தந்தைக்கு ஒழுக்கம் கொடுக்கணும், ஒரு மரியாதையோட அழைக்கணும். வாப்பா ஆண்டு கூப்பிடணும், உம்மா என்ன செய்யணும், உம்மாண்டு கூப்பிடணும். நாம் ஒரு, அதாவது எம்முடைய அந்த பண்பாடை காட்டுவதற்காக வேண்டி கீழ்த்தரமாக என்ன செய்யக்கூடாது, அவர்கள் வயசானவர்கள் ஆகிட்டார்களே என்பதற்காக வேண்டி கீழ்த்தரமாக பெருகளை சொல்லி என்ன செய்யக்கூடாது,
பெற்றோர்களை அழைக்கக்கூடாது. அப்ப இதுல படிப்பினை என்ன? அருமையான முறைகள் தந்தை அழைக்க வேண்டும். ஒரு தந்தையாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளே ஒரு அழகிய முறையில் என்னுடைய மகனை அல்லது முகம்மதே ஜவா என்று அழகிய முறையில் அழைக்க வேண்டும். அடுத்ததாக புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள எப்படி ஒரு தொடர்பு இருக்கி, அதான் ஒரு அன்பு எப்படி இருக்கி, ஒரு ஒற்றுமையானவங்களா இல்ல ஒரு பாகுபாடோடு, அதாவது எந்த நேரமும் சண்டை விடுத்து ஒரு விதந்தாவாதத்தோடு இருக்கக்கூடியிருக்கலாம் என்ன செய்யணும், உம்மா வாப்பம் கவனிக்கும். இப்ப நாம நம்மட புள்ளதான ஒரே வயிற்றில பிறந்த புள்ளதான என்று கூட நாம என்ன செய்யக்கூடாது, விட்டு விட்டு இருக்கக்கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது மற்றவர்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன? நான் இவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகமான அதீத அன்பு காட்டுகிறேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அதுதான் இறுதியில் என்ன செய்யப்பட்டது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாலடைந்த கிணற்றிலே விடுவதற்கான காரணமாக மாறியது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மெயின் காரணம். வேற எந்த ஒரு சொத்து பிரச்சனையும் இல்ல. தற்காலத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை மாதிரி அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப ஒரு பெற்றோர்கள் என்ன செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த மனோநிலையை என்ன செய்ய வேண்டும், அறிஞ்சு கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்த ஒரு படிப்பினையாகத்தான் கனவுகள் என்றால், நல்ல கனவு சென்னால் யார்கிட்ட செல்லலாமோ அவங்ககிட்ட சொல்லணும். யார்கிட்ட சென்னால் எமக்கு பாதிப்பு வருமோ என்றால் அவங்கள்ட்ட செய்யக்கூடாது, அந்த கனவை சொல்லக்கூடாது. அடுத்ததாக வந்துட்டு அஸ்ஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமை. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பொறுமையாக இருந்தாங்க. இப்ப நாம எம்முடைய சிச்சுவேஷன்ல, இப்ப எம்முடைய நிலைமையில இந்த சம்பவத்தை பாருங்க. இப்ப எம்முடைய ஒரு கடைசி மகனை, இறுதியாக பிறந்த ஒரு பிள்ளைய நம்முடைய மூத்த மகன் செய்யறாரு, நான் ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு வாரேன் வாப்பான்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனவரு ஒரு ஆற்றுல நீர்ல தண்ணியில மூழ்கிட்டாரு, அல்லது முதல்ல கடிச்சிட்டு, அல்லது விபத்தில் அதாவது வாகனம் அடிச்சிட்டு, எப்படி காரணத்தை சொன்னா நாம என்ன செய்யும், ஓங்கி ஒரு அறதாரம், நீ அவனை கூட்டிக்காராம இந்த அளவுக்கு வந்துடக்கூடாது. அப்படித்தானே? அதான இப்ப பொதுவான எல்லோருடைய மனநிலைமை அப்படித்தான். ஆனால் ஒரு தந்தையாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அவருக்காக வேண்டி இவர்களை விரட்டக்கூடாது என்பதற்காக வேண்டியும் ஜமீல், பொறுமையாக என்ன செஞ்சார் இருந்தார். இதை சூரா யூசுப்ல இறுதியாக என்ன செய்யுது, இவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இவங்க இப்படி விட்டுட்டு வந்துட்டாங்க, ஓனாய் கடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த கவலையால் அவர் அழுது 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 இறுதியாக என்ன செய்றாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை இல்லாம போறார். இறுதியாக அவருக்கு கண் பார்வை கிடைக்கிறது. இந்த வசனங்களை நான் தொடர்ச்சியாக வகுப்புகள் செய்கின்ற பொழுது சொல்வேன். அப்ப அந்த நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட அவருடைய பிள்ளைகள் சொல்றாங்க, நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நினைச்சு நினைச்சு அழுது அழுது நீங்க கண் பார்வை இல்லாமல் ஆக்கிட்டீர்களே சொன்னது. அவர்கள் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலைகள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கின்றேன். இதுதான் சபுருன் ஜமீல், அழகிய பொறுமை என்றால் என்ன, எம்முடைய கவலை என்ன செய்யணும், நம்ம உள்ளத்திலே வச்சுக்கணும். அது ஆட்ட சொல்றது அல்லாஹ்தான் சொல்லணும். இன்னைக்கு நாம அப்படியா, கவலை வாரத்துக்கு முதலே நாமளாவே ஒன்றை யோசிச்சுட்டு மத்தவன்ட சொல்றது, இப்படி வந்தா என்னடா செய்யறனா, இப்படி ஒரு நிலைமை வந்தா நான் என்னடா செய்யறேன் இப்படி சொல்லுவோம் நாம். ஆனா சபுருன் ஜமீலாக இருந்தார் யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப என்ன செய்யணும், எம்முடைய கவலையில் வந்தா அல்லாஹ்ட்ட சொல்லணும், யா அல்லாஹ் நீ பொருளாதாரத்துல கவலை, மனைவி அவள் சாலிகானவளாக இல்லை என்றால் அவள் மீது அப்படி ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ்விடத்துல முறையிடுது. இப்படி பொருளாதார ரீதியான கவலைகள், தனிப்பட்ட உடல் ரீதியான கவலைகள், இப்படி எல்லா கவலையும் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ்விடத்திலே செய்யுங்க, பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், பொறுமையை கொண்டு தொழுகையில் உதவி தேடுங்கள். இப்ப தொழுகையில சுஜூதில் இருக்கக்குள்ள என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட அதை என்ன செய்யணும், என்னுடைய கவலைகளை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்க வேண்டும். நீதான் அல்லாஹ் பொறுப்பு, என்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அல்லாஹ்விடத்துல பொறுமை அடைக்க வேண்டும். இப்படித்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க தன்னுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஓனாய் சாப்பிட்டு வந்து காரணம் சொன்னதும் அவர்கள் ஃபஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமையாக இருந்தார்கள். அடுத்ததாக படிப்பினையாகத்தான், அதாவது அல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபு, அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கொடுத்தார். என்ன, நீங்க செய்யக்கூடிய இந்த விடயத்தை அல்லாஹ் எனக்கு செய்வான், உதவியாக காட்டி தருவான் என்பதுதான் என்னுடைய பொருளடக்கமாக இருக்கிறது. அப்ப இப்ப அதாவது எப்படி பார்த்தாலும் உதாரணமா பலஸ்தீன்ல பார்க்கணும், பிரச்சனை நடக்குது,
இந்த தருணத்துல என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை கொடுத்துரும். நீங்க செய்யக்கூடிய அநியாயங்களை அடுத்தது அட்டூழியங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் எனக்கு உதவி செய்வான். உங்களோட அநியாயமான சூழ்ச்சியிலிருந்து என்ன செய்வான்? அல்லாஹ் எனக்கு உதவி செய்வதற்கு போதுமானவர். அப்ப இந்த சூரா யூசுப்ல வந்துட்டு, அதாவது இந்த சூரா 111 சூறாவாக இருந்தாலும் சாதாரணமாக ஒரு 18 அந்த வசனங்களுக்குள்ளே என்ன செய்யப்படுது? அதிகமான படிப்பினை இருக்கிறது. எனவே இந்த சூறாவை என்ன செய்வோம்? நாம அதாவது மஸ்ஜிதில் போகின்ற பொழுது இந்த சூறாவை நான் கேட்டிருப்போம். ஆனால் நம்முடைய இல்லங்களுக்கு சென்றவுடன் இந்த சூறாவை எடுத்து ஓதி பாருங்கள். 2க்கு 3 தடவை ஓதிப்பாட்டு தர்ஜுமாக்களை பாருங்கள். அதாவது சில அறிஞர்கள் சொல்றாங்க, அஹ்ஸன் அல் கிஸஸ் இதுல அதிகமான படிப்பினைகள் இருக்கிறது. ஒருத்தர் இந்த வசனத்தை இந்த சூறாவை முழுவதுமாக வாசித்தால் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஒரு மாற்றம் ஒன்று வரும் என்று சொல்றாங்க. எனவே அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, நாம் இந்த தருணத்தில் சூரா யூசுப் சம்பந்தமாக கற்றிருக்கின்றோம். இந்த தருணத்தில் வராதவர்களுக்கு என்ன செய்யணும்? நாம் இந்த சூறாவை எத்தி வைத்து இந்த சூறாவை மறக்காமல் இதில் வரக்கூடிய படிப்பினை என்ன செய்ய வேண்டும்? நாமும் எடுத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக இதுல முக்கியமான விடயம்தான், பெற்றோர்கள் தன்னுடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் என்று விட்டு விடாமல் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணம் என்ன, நல்ல குணம் என்ன, அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன காரணம் சொல்லுவாங்க, இப்படி இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஒன்று வருகின்ற பொழுது என்ன செய்யலாம்? அதை நாம சரியான முறையில் நீதமாக நடந்து கொள்ளலாம். இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஒரு கண்ணோட்ட ரீதியான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அடுத்த ஒரு விடயமாக புரிந்து கொள்ள வேண்டும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு ஒரு நபியாக இருந்தார். அந்த காலப்பகுதியில் ஒரு நபி. அவருக்கு முன்னால் யார் நபியாக இருந்தார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக இருந்தால் அந்த காலத்தில் யாருடைய நபித்துவமாக இருந்திருக்கும்? யாருடைய மார்க்கமாக இருந்திருக்கும்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது ஒரு வரலாறு ரீதியான ஒரு படிப்பினை. எனவே அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, அடுத்த தொடரில் நாம் இன்ஷா அல்லாஹ் 19வது வசனத்திலிருந்து எமக்கு வழங்கப்படக்கூடிய நேரத்துக்குள் செய்யலாம் தஃப்சீர் விளக்கத்தை பார்த்து முடிக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் அறிந்து கொண்டாலும் அதை பிறருக்கு எத்தி வைங்கள் சொன்னார்கள். இந்த சூரா சம்பந்தமான அதிகமான விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நமக்கு கற்றுத் தந்தார்கள். எனவே இந்த சூறாவை நான் பிறருக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவோமாக. இல்லாமல் அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் பாக்க சிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்விகள் இருக்கக்கூடிய இருக்காங்க? கேள்வி கேட்கிறாங்க. அந்த இப்ராஹிம் நபிக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2ஆம் மனைவியோட 2வது மணி. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 திருமணம். ஒன்னு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் தான் ஒய்ஃப். ஆமா. சார். அலைஹிஸ்ஸலாம் வந்து 2வது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்தவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சாராக்கு பிறந்தவர் தான் முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அதுல சொல்லும்போது 2ஆம் இல்ல 2 மனைவி இருக்கு. 2 மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்தவங்க இஸ்ஹாக். ஆமா. அதுல அடுத்தது வந்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் 2 திருமணம். அதுல ஒன்றுதான் 10 குழந்தைகளும், இன்னொரு திருமணத்துல புனியாமீன் என்பவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மாறாங்க. அடுத்து இது சொன்னீங்க, பக்கவாசிகள் வந்து பாபு சியாம் இல்ல வந்து ரயான் சொல்லுவாங்கல்ல, ரயான் சியாம் அப்படி வருது. அதாவது பாபு சலான் இருக்கும், பாபு ஜகாத் இருக்கும், பாபு சியாம் இருக்கும், பாபு ரஹ்யா. அதெல்லாம் போவாங்க. 2 மட்டும் தான். ம்